இந்த ஐயா ஓபிஎஸ் பின்னாடியே ஓடுறாங்கல்ல, துரோகி, கைகூலி, அதிமுகவின் அசிங்கம், என்னென்ன வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சு அடிக்க முடியுமோ எல்லா வார்த்தையும் கண்டுபிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி, நியாயமா நீங்க அடிக்க வேண்டியது யாரு? ஐயா ஓபிஎஸ் அங்க உட்கார்ந்து நேரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒரே தாவா தாவி திமுக வந்து உட்கார்ந்துட்டாப்லையா? அவரை அறிவாலய வாசல்ல பிடிச்சு தள்ளி விட்டது யாரு? நல்ல இல்ல ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்ப இந்த பேச்செல்லாம் இந்த துரோகி, கைகூலி, சுயநலம் பிடிச்சவ, இதெல்லாம் யாரை பார்த்து நியாயமா எல்லாரும் பேசணும்? அதிமுக இருக்கவங்க தான் பேசணும். ஆனா யாரை பார்த்து பேசணும்? அந்த ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நியாயமா இதுக்கெல்லாம் காரணம் யாரோ அவரை தானே பேசணும். இப்ப ஒருத்தன் ஒரு பிள்ளைய கெடுத்துட்டான், அந்த பிள்ளைய ரோட்ல தூக்கி போட்டான். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த புள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணுது, நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். இப்ப எல்லாரும் என்ன இப்ப இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா, அந்த புள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன கேடு? நீ ஏன் இங்க போன? உனக்கெல்லாம் விசுவாசம் இருக்கா? யாரு உன்னை எப்படி பண்ணது? உனக்கு வேண்டப்பட்டவர் தானே, அதுக்காக நீ அவர்கிட்டே தானே அடங்கி ஒடுங்கி கடைசி வரைக்கும் அவருக்கா அந்த விசுவாசத்தை நீ காமிச்சிருக்கணுமா இல்லையா? இவங்க அடிப்பாங்களாம், அவமானப்படுத்துவாங்களாம், அசிங்கப்படுத்துவாங்களாம். அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் முங்காம அவனுக்குள்ளேயே கிடக்கணுமா? இப்ப எந்திரிச்சு வெளியில போயிட்டு அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க சார். அத்தனை பேரும் பாஜகவை சுத்தி இருந்தாங்க பத்தீங்களா, ஐயா பழனிசாமியை சுத்தி இருந்தாங்க பத்தீங்களா, அத்தனை பேரும் இவரை கேவலப்படுத்துறத ஒரு என்டர்டைன்மெண்டாவே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் தூக்கி கம்பியை நீட்டி வாய்க்குள்ள விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாப்புல. அது இவங்களால பொறுக்க முடியல. உண்மையிலேயே இவரை கொண்டு போய் தள்ளது எது தெரியுமா? அவரை பிடிச்சி இழுத்தது வேற. அவரை என்ன சொல்லி இழுத்து இருக்கிறாங்க, அவங்க எதுக்காக வந்து அவர் வந்து இவரை உள்ள வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி பல கட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொன்னா பாப்போமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் அறிவிப்பு. ஐயா மோடி காங்கிரஸ்ல இணைவாரா? இல்ல யோசிச்சு பாருங்களேன். ஐயா ராகுல் காந்தி பாஜக சேருவாரா? இவ்வளவு ஐயா நம்ம சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில சேர்ந்துருவாரா? இல்ல ஜெகன்மோகன் ரெட்டி தான் சந்திரபாபு நாயுடுவோட கட்சியில சேர்ந்துருவாரா? இது எதுவுமே நடக்கல. ஆனா இப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. உண்மையிலேயே ஐயா ஸ்டாலினை பார்த்து ஏன் இப்ப இந்த வேலையை இவர் பார்த்தாரு? எல்லாரும் உள்ளுக்குள்ள ஜெனரலா கிடையாது, ஒரு ஸ்பெசிபிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், தேனி மாவட்டத்துக்கு உள்ள கண்டிப்பா ஏகப்பட்ட இதை கலப்பி இருக்கும். சாதாரணமான இவ்வளவு பெரிய மனுஷனை எடுக்க முடியாது சார். ஏன்னா அதிமுகவில் தான் மதிக்கல அவரை. அதிமுகவில் அடி சின்ன பயெல்லாம் அடிச்சான்னு வைங்கல, இல்ல அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு வைங்கல. இப்ப முதல்ல ஐயா ஓபிஎஸ் சொல்லிடுவோம். அவரை இப்ப எல்லாரும் அவரை போட்டு அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் மனுஷனா, இத்தனை வருஷமா இங்க இருக்காரு, அப்ப இத்தனை நாளா இங்க எல்லாம் வந்து இவரு இப்படித்தான் இந்த நினைப்போடா இருந்திருக்காரா? அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இவர் திமுக சேர்றதுக்கு முன்னாடியே இவர் திமுக கைகூலின்னு சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு முறை முயற்சி பண்ணார், எவ்வளவு முறை உள்ளுக்குள்ள என்னைய பிடிச்சி எங்க தள்ளினாலும் கடைசியில் நான் இந்த இடத்துலதான் வந்து உட்காருவேன், எனக்கு இதை விட்டா வேற இடம் கிடையாது, வெக்கத்தை விட்டு சொன்னாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க சார். அவர் அதுக்கு கூச்சமே படல. அதாவது எங்க அத சொல்லுவாங்க, யாரு அடிச்சா? என் புள்ளனால அடிச்சிச்சு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் என் கட்சிடா, இதை விட்டு நான் வேற எங்கடா போவேன்? படையப்பால வர்ற அந்த சிவாஜி மாதிரியை கட்டி பிடிச்சு அழுதா இருப்பா. ஆனா ஒரு பைய அவரை எட்டி பார்த்து இருக்கணுமே, அவருக்காக உதவுறதுக்கு. உண்மையிலேயே உள்ளுக்குள்ள சில பேர் முயற்சி எல்லாம் பண்ணாகத்தான் சேர்த்துக்குவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ள பாசு எங்க போக நம்மளை விட்டா? நம்மளும் அதை விட்டுற கூடாது பாசு. எவ்வளவோ எடுத்து சொன்னாங்களா இல்லையா? நான் மட்டும்தான் முக்கியம், நான் சொல்றதுதான் சட்டம், சர்வாதிகாரி நான், ஜெயலலிதா அம்மா மாதிரியே நானும் செய்வேன். அப்படி இருந்துதான் எவெல்லாம் வந்து அவருக்கு த்ரெட்டானா இருந்தாங்களோ, அதான் யாரையெல்லாம் பார்த்து அந்த மனுஷன் பயந்தாரோ, புரட்சி தமிழர் இருக்காருல்ல,
யார் யாரையெல்லாம் பார்த்து பயந்தாரோ, யார் யாரெல்லாம் வந்து இவங்க நமக்கு போட்டியா நிப்பாங்க அப்படின்னு நினைச்சாரோ அத்தனை பேரையும் அடிச்சு வரட்டினாரு. ஒருத்தனை விடாம எல்லாரையும் காலி பண்ணி கொண்டு போய் வேற வேற இடத்துல செங்கோட்டை தாவேக்கால போயிட்டு உட்கார்றதுக்கு யாரு காரணம்? ஐயா ஓபிஎஸ் இவ்வளவு தூரம் கேஸ் போடுறதுக்கு யாரு காரணம்? ஏன் அவர் இதுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டாரா ஐயா முதலமைச்சரா இருக்கிறப்ப? ஐயா முதலமைச்சர் அந்த காலகட்டத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவரால் வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்குன்னு கொடுத்ததை நான் பாத்துக்கிறேன், எனக்கு இது போதும். ஆனா இதுவே இதே இடத்துல இது இன்னமும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்துக்கு இது எவனா மாறி உட்கார்ந்துரும். அந்த பயத்தை கொண்டு வந்தது யாரு? அதாவது நான் ஒருத்தன் தலைவனா இருக்கேன், நான் ஒருத்தன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் தலைவனா இருப்பேன் அப்படின்ற எண்ணத்துல எடுத்து அன்னைக்கு எவ்வளவு அடி அடிச்சாங்க. சுத்தி இருக்க எவனாச்சும் ஒருத்தன் யாராச்சும் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்ச. இன்னைக்கு அவர் அந்த துரோகி அது இதுன்னு பேசுறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தகுதி உண்மையிலே அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்குதா? அவர் எங்க போவாரு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்போ ஒருத்தர் கபடி விளையாண்டுட்டு இருக்கான், கபடி டீம்ல இருந்து அவனை கிளப்பி விட்டாங்க, போ நீ ஒழுங்கா விளையாடல, இல்லாட்டி நீ விளையாடுறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நீ கேப்டனா வந்துருவியோன்றது எங்களுக்கு இதுவா இருக்கு, இல்ல உன்னைய வந்து மேல செலக்ட் பண்ணிடுவாங்களோன்னு எங்களுக்கு, நீ விளையாடக்கூடாது. அவன் இன்னொரு கபடி டீமுக்கு தானே போவான், சும்மா இருப்பானா? இல்ல கிரிக்கெட் டீமுக்கு போவானா? யோசிச்சு. இல்ல ஃபுட்பால் விளையாட போவானா? யோசிச்சு பாருங்க. அவன் எங்க போவான்? அவனுக்கு என்ன தெரியுமோ அதை இப்ப அவன் அதைத்தானே பண்ணிருக்காரு. வேற எங்க இதுல லாஜிக்கல் திங்கிங் வேற எங்கேயாச்சும் இருக்கா? இப்ப ஒருவேளை அவர் சசிகலாமா கூட சேர்ந்திருந்தா அது தப்பு இல்லையா? சசிகலாமா கூட ஒருவேளை ஐயா அங்க போய் திமுக சேர்ந்தது தப்பு அப்படின்னா இவர் அதிமுக இருந்து விரட்டது தப்பு இல்லையா சார்? இவர் அதிமுகவுல உள்ளுக்குள்ள வச்சிருந்ததை அவமானப்படுத்துறது தப்பு இல்லையா சார்? இவர் அதிமுகவுக்குள்ள இருந்து அவர் கையில இருந்து ஒண்ணுமே கட்சி கொடியில இருந்து கட்சி வேட்டி வரைக்கும் கரவேட்டி வரைக்கும் கட்டக்கூடாது. இவருக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. தூக்கிட்டியல்ல, தூக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு விசுவாசமா இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் வழியா பாப்பாரா? நீங்க இருக்கிற இடத்துக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ வெளியில இருந்து சேவை செய்ய பெயிண்ட் அடிப்பாரா உங்களுக்கு? அதை தூக்கி கொண்டாந்து நீங்க இங்க வச்சு அவர் அங்க கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இப்ப அங்க போறது எவ்வளவு? இதுக்கு முன்னாடியே ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் உள்ள வந்திருக்கலாம். இடையில தேனில இருந்து ஆல்ரெடி ஒருத்தர் அங்க போயிட்டு நல்லா வந்து அங்க செட்டில் ஆயிட்டாரு. தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் ஆக்சுவலி அண்ணன் தான் இப்ப அண்ணனை வரவேற்றது. தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் தான் ஐயா ஓபிஎஸ் அங்க ஓடி போயிட்டு வரவேற்றாப்ல. அவர் வரதுக்கு முன்னாடி அறுவாரத்துக்கு உட்கார்ந்து ஐயா ஓபிஎஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே தேனி மாவட்டத்துல அவங்களோட அந்த மாவட்ட செயலாளர் அத்தனை பேரையும் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. சாதாரண இதை உள்ள சேர்த்துட முடியாது சார். எவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்து ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கொண்டு வந்து ஓரமா நீங்க இங்க அங்க உட்கார்ந்ததுக்கு போல இங்க உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன மரியாதை அதிமுகவுல இருந்ததோ அதே மரியாதை திமுகவுலையும். அவர் என்ன சொன்னார்? இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிளம்பி அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் சேர்ந்திருக்கேன். ஒண்ணு தப்பு, அது தாய் கழகம் தானே ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு மாற்று கருத்து இல்லையே. அதிமுக எங்க இருந்து வந்துச்சு? போட்டி தான், வேற கட்சி தான், எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் தானே. இவ்வளவு திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, தெரியுமா தெரியாதா? அப்ப ஐயா ஒடிசாவோட முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் அவர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஐயா எம்ஜிஆரையும் ஐயா கலைஞரையும் ஒன்னா சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். ஆல்மோஸ்ட் அந்த இணைப்பு சாத்தியமாச்சு. கடைசி நேரத்தில் சில விஷயங்களால அவங்களுக்குள்ள இருந்ததுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்களே தவிர இப்ப ஒட்டுமொத்தமா எல்லா அதிமுக உள்ள வந்துருச்சு. ஐயா ஓபிஎஸ், ஐயா ஓபிஆர், அதுக்கப்புறம் ஐயப்பன் அண்ணன், இன்னும் ஏற்கனவே அங்க இப்ப இங்க இருந்து போனவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்கல்ல. இப்ப இவங்க அத்தனை பேருக்கு என்ன பிரச்சனைனா உண்மையிலே திமுகவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. இது பெரிய அரசியல் அரிதான நிகழ்வு. இவர் ஐயா ஸ்டாலினை வந்து ஸ்மார்ட் மூவ், வேற லெவல், என்ன வேணா சொல்லலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற சிக்கல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை சமாளிப்பாங்க. அதுக்கு பிளான் இல்லாம இவரை உள்ள தூக்கவே மாட்டானே. கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் சார். அவரை மட்டும் உட்கார வச்சா பத்தாது, அவர் கூட பின்னாடி வந்தாங்க அவங்களையும் உட்கார வைக்கணும். இப்ப அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த அதே மாதிரியான ஒரு இடத்த இங்கேயும் கொடுக்கணும். சாதாரணமா இந்த பிரச்சனைய சரி ரைட் ஓகே உறுப்பினர் கார்டு உட்கார்ந்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்குமே அங்க அது புதுசாதான் இருக்கும். என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல இருந்து இன்னொரு சர்க்கஸ் கூடாரத்துக்கு போகணும்.
அதுவும் சர்க்கஸ் கூடாரம், இதுவும் சர்க்கஸ் கூடாரம். அட்லீஸ்ட் இது ஆல்ரெடி வெல் நோன் சர்க்கஸ் கூடாரம் அவருக்கு. அது டோட்டலா நியூ பிளஸ். வெளியில இருந்து பார்த்துருப்பான். இப்ப அவரை எதுக்கு முதல்ல அடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஐயா ஓபிஎஸ் அடிக்க ஆரம்பிச்சது தெரியுமா? எதிர்கட்சி தலைவரை பார்த்து சிரிக்கிறாரு, அவர் கூட பேசுறாரு. யார்? ஐயா ஸ்டாலினை பார்த்து. அப்பையிலேருந்தே இவங்க அவர் மேல அந்த முத்திரை, அதாவது அவரை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. அவரை ஒதுக்கி உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப சட்டமன்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் குறைஞ்சது ஒரு 4-5 கேட்பார் கண்டிப்பா. இப்ப அந்த இடத்துலதான் சிக்கல். அதை எங்க எப்படி சமாளிக்க போறாங்க? அவருக்கு மட்டும் இல்ல, கூடவே இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்ந்து வரும். அடுத்து இன்னொரு ஆளு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கதா சொல்றாங்க. எந்த அளவுக்குன்றது தெரியல, அது இப்ப சொல்ல முடியாது. அது வரும், அறிவிப்பு வரும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அறிவாலய வாசலுக்குள்ள சல்லுன்னு போய் நிற்பாங்க, புறைய கட்டுச்சு, அன்னைக்கு தெரியும். இப்ப அந்த விஷயத்தை எல்லாம் சரி பண்ணாலும் இதுக்கு மேல உள்ள கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏகப்பட்ட கூட்டமாயி போச்சு. அவங்களுக்கு ஆக்சுவலி திமுக தனியா நின்று 200 அடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல கூட அவங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்ப போன டைம் இருந்ததை விட கம்மியாகி தான் கொண்டாந்து உள்ள கொடுக்குற மாதிரி. இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணணும். இவ்வளவு பேர் அகாமடேட் பண்றதை காட்டிலும் அந்த அகாமடேட்டுக்கு இடையில காம்பன்சேட் பண்ணணும். இங்க இருக்கிறவங்க தானே விட்டு கொடுக்க முடியும். சொந்த வீட்டுல இருக்கிறவங்க தானே எந்திரிச்சுங்க அவங்க உட்கார்ந்துக்கன்னு சொல்ல முடியும். எந்திரிக்கிறப்ப அவங்களையும் சமாளிக்கணும்ல, அவங்களே சமரசம் பண்ணணும்ல. அவங்க அவ்வளவு சீக்கிரம், ஏன்னா இவ்வளவு நாளா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இங்க வேலை பார்க்கிறேன், இங்க கண்டிப்பா நான் அடுத்து இருக்கும், நான் தான் அப்படின்னு நினைப்ப எவ்வளவோ வேலைகள் பார்த்து வச்சிருக்கேன். இப்ப ஒட்டுமொத்தமா இல்ல இவங்களை கொண்டாந்து நிக்க வச்சிருக்கேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி அவர் சமாளிக்க போறாரு அப்படின்றது தெரியல. ஆனா இதோட ஒட்டுமொத்த எஃபெக்ட் உள்ளுக்குள்ளதானே தவிர வெளியில எப்படி இருக்குன்னா, என்டையர் என்டிஏவுக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி போய் கிடக்கும். கண்டிப்பா சார் முடிஞ்சு போயிடும். அவங்க இதுக்கப்புறம் அவங்களால இந்த கோலூனி நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த கோலூனை கூட வக்கு இல்லாம தான் இருக்கும். எங்க போனாலும் இப்ப ஆல்ரெடி ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சரு அந்த என்டிஏ கூட்டணிக்கு. ஐயா முக்கியமா ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க போனாலும் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கடைசியில கவுன்சிலராத்தான் வாழ்க்கையை முடிப்போமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா உள்ளுக்குள்ள இதுதான். வெளியில ஆனா பேசுவாப்ல, இன்னையிலேருந்து நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்போம், எங்களை பிடிச்ச எல்லா தீய சக்தியும் போய் அந்த பக்கம் சேர்ந்துருச்சு. நீ சேர்ந்த தீய சக்தி இல்லப்பா, இத்தனால உங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு சக்தி, அதாவது உண்மையிலே அம்மா நம்பினவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாப்பா. அம்மாவை நம்பாதவங்க எல்லாம் இவனுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளவு துரோகம் பண்ணாங்க, என்னென்ன உள்ளுக்குள்ள அட்டூழியம் பண்ணாங்க, ஒவ்வொன்னா எடுத்து புட்டு புட்டு வைப்பார். இந்த பக்கம் ஒரு பக்கம் சசிகலாம், அந்த பக்கம் ஒரு பக்கம் ஓபிஎஸ், யாரால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. இதை எப்படி சமாளிக்க போறாங்க? உண்மையில அதிமுக எப்படி இந்த கூட்டணியை சமாளிக்க போறதை விட திமுக எப்படி ஐயா ஓபிஎஸ் வச்சு சமாளிக்க போறாங்கன்றத பெரிய கொஸ்டின். பார்ப்போம் என்ன பண்றாங்க. நன்றி.